ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சண்டே கிளாஸ் டீச்சர் வரலையா? சரி, அப்ப நீங்க இருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரத்தை 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் யாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்த பர நூலும் சிவப்பு நூலும் வெள்ளிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிலும் சிவப்பு தீர்த்த ஆட்டு கடாத்தோடும் தகசுத்தோடும் சித்திம் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்திற்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் ஏகோதாயும் மார்பகத்திற்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் காணிக்கை வாங்க என்ன செய்கிறார்? சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை வாங்க சொல்லுகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த காணிக்கை வாங்க சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நல்ல ஒரு கை தட்டி கொடுங்க. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார்? இந்த காணிக்கையை வாங்க சொல்கிறார். இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் சில வசனங்களிலே என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். சில அதிகாரத்திலே என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, வனாந்தரத்திலே இருந்து ஜனங்களை, அதாவது எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். இந்த வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போகணும்? ஜனங்களை எங்க கொண்டு போகணும்? இல்ல மழை பெஞ்சதுன்னா ஒரு மாதிரி கானான் தேசத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அப்ப இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இங்கேயே கர்த்தர் அவர்களை என்ன செய்யணும்? ஆராதிக்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நம்மள எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். அதனால நம்ம இங்க ஆராதிக்க வேண்டாம் கடவுள் என்ன செய்யல விடல. இங்க நமக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அதுல கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதே போலதான் அங்கு பார்க்கும் பொழுது ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடும்படியாக தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு எபிரேய பாஷையில மிஸ்கான் அப்படின்னு பெயர். என்ன பேரு? மிஸ்கான் அப்படின்னு எபிரேய பாஷையில பெயர். அப்போ இந்த மிஸ்கான் அப்படின்னா என்னன்னா, அயலான் போல் அருகில் வாசம் பண்ணுகிறவர். அயலான் போல அருகில் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிறவர். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க போல நம்ம கூட என்ன செய்கிறவர்? இருக்கிறவர் அப்படின்னு பொருள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன நினைக்கிறார்னா, எப்பொழுது யார் கூட இருக்க விரும்புகிறார்? நம்ம கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கருத்தப்படி சொல்லுங்க, உங்க கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருக்க விரும்புகிறார்? ஆமா, கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அப்ப பாத்தீங்கன்னா இதுல சில தகவல்களை, சில காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா அந்த கர்த்தர் என்று ஆரம்பிக்கிற இடத்துல அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக என்ன செய்கிறது? இருக்கு. இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அல்லது ஒரு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு இருக்கும் இந்த செய்தி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தினுடைய அந்த புஸ்தகம் 8வது அதிகாரம் 7 முதல் 13 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்காலில் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேதையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான்.
பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பூமியின் மேல் என்ன இல்லாதிருந்தது? ஜலம் இல்லாதிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வசனங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை இங்க என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். எதை பேசினாலும் ஆண்டவர் எப்படி பேசுவார்னா டைரக்டா பேச மாட்டார். எப்படி பேசுவாரு? ஓமைகளாக என்ன செய்வார், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 78:2 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78:2 என் வாயை ஓமைகளால் என்ன செய்வேன், திறப்பேன். அப்ப இங்கே நம்ம வாசித்த வசனம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துல முதல் எதை வெளியே விட்டானா? காகத்தை என்ன செய்தார், வெளியே விட்டான். காகம் எதுக்கு அடையாளமா இருக்கு? காகம் எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? நம்ம என்ன செய்வோம், மரிச்சவங்க யாராவது செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு கல்லறையில போய் சோறு வைக்கும் போது அது என்ன செய்யும், வரும். அப்ப எங்க தாத்தா வந்துட்டாரு, எங்க பாட்டி வந்துட்டு, இறந்து போனவங்க வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். அப்படிதானே? ஆனா காகம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நீங்க வசனத்தை நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா போக்கும் வரத்துமா இருந்தது யாரு பைபிள்ல? அதான் அது தெரியும். 2வது புறா. வேற காக்கா என்ன செஞ்சு போனது, சுத்திச்சு. ஆனா எங்க போகலன்னா பேழைக்குள்ள அடுத்த போகல. அதான் அல்லேலூயா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மறுபடியும் எங்க போல, பேழைக்கு உள்ள போகல. அது போக்கும் வரத்துமா என்ன செஞ்சது, இருந்தது. எங்க இது போக்குவரத்துமா ஒருத்தர் இருக்கிறாருன்னா, காகம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், யோபின் புஸ்தகத்துல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எங்க போயிட்டு வரப்பா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, நான் பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். அப்ப காகம் எதை குறிக்குன்னா சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. காகம் எதை குறிக்கி, சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. காகம் ஒரு தீட்டுள்ள ஒரு பறவை. பறவையில ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுல ஒரு தீட்டுள்ள பறவை தான் என்னது, காகம். சரியா? நம்ம நினைக்கலாம், அப்ப இந்த காகத்தை வச்சு எப்படி எலியாவை ஆண்டவர் போஷிச்சார், அப்படிதானே? ஆனா காகம் கிடையாது. அது அந்த ஊர்ல இருக்கிற கருப்பான கழுகு போல ஒரு பெரிய கருப்பான ஒரு மிருகம், ஒரு பறவை. அதுதான் இங்க டிரான்ஸ்லேட் ஆகி வரும் பொழுது அத கருப்பா இருந்ததுன்னா நம்ம ஊருக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்க, காக்கான்னு என்ன செஞ்சிட்டாங்க நினைச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல்ல பைபிள் காலத்துல ஒரு அப்பம் இருக்கு பாத்தீங்களா, அப்பம். அந்த அப்பம் வந்து 1.25 அடி நீளம் இருக்குமா. எத்தனை அடி? 1.5 அடி நீளம். 1.5 அடி நீளத்தை இந்த காக்கா தூக்கி வர முடியுமா? அதுக்கு தூக்க தெரிஞ்சதெல்லாம் என்னது, வளையத்தான் தூக்கு, வேற எது என்ன செய்யறது, தூக்க. அப்போ நம்மளுக்கு புரியுற விதத்துல அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல எலியாவை காகம் போஷிக்கல, கழுகை போல ஒரு பெரிய கருப்பான உருவம் உள்ள ஒரு பறவை என்ன செஞ்சது, அவனை போஷித்தது. இங்க நம்ம டிரான்ஸ்லேட் ஆக வரும் பொழுது காகம் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப காக்கா வந்து எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், சாத்தானை அது என்ன செய்கிறது, அடையாளப்படுத்துகிறது. சாத்தான் எங்க போனா, நிரந்தரமா எங்க இருந்தானா, பரலோகத்துல இருந்தானா, சுத்தி என்ன செஞ்சான், தெரிஞ்சான். அதே மாதிரி காக்காவும் என்ன செஞ்சதுன்னா, இவன் அனுப்புனா, போனா, குணத்தெல்லாம் பார்த்தது, கொத்தி கொத்தி தின்னது, மறுபடியும் எங்க வந்தது, பேழைக்கு வந்தது, உள்ள போகல. அல்லேலூயா. அப்ப காக்கா எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது சாத்தானை என்ன செய்கிறது, அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 8:8 வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து என்ன செய்தானா, வெளியே விட்டான். அப்ப பாத்தீங்கன்னா புறாவை என்ன செஞ்சான், வெளியே விட்டான். இந்த ஜலம், சமுத்திரம், அது எதை குறிக்குன்னா ஆதியாகமம் 7:24 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 7 பிரவாகித்துக் கொண்டிருந்தது.
ஏசாயா 57:20 வாசிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போலிருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. இப்ப ஜலம் எதை குறிக்கிறதுனா துன்மார்க்கரை குறிக்கிறது. ஜலம் எதை குறிக்கிறது? துன்மார்க்கரை குறிக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கும் பொழுது என்னை நோக்கி அந்த மேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. அப்போ இந்த மேசி உட்கார்ந்து இருக்கிற மலை என்று சொல்லப்படும் பொழுது மலையின் மேல் ஒரு பட்டணம் இருக்கிறது, அதான் வாட்டிக்கன். அதான் இது வாட்டிக்கன். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் துன்மார்க்கமான காரியம் அவங்க அப்படிதான் செய்றாங்க. எதை வணங்குறாங்க சொல்லுங்க? கர்த்தர் எதை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? சிலை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சிலையை தான் என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. அப்ப துன்மார்க்கம் பெருகுகிற பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா துன்மார்க்கம் நிறைய என்ன செய்யுது? பெருகி இருக்கு. துன்மார்க்கம் கொந்தளித்து என்ன செய்கிறது? இருக்குது. நல்லவங்களுக்கு நீங்க என்னது இல்லை காலம் இல்ல, துன்மார்க்கமாய் நடக்கிறவனுக்கு காலமாக இருக்குது. அப்போ அந்த நாட்கள்ல ஜலம் கொந்தளித்து என்ன செஞ்சது? வந்தது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:1 முதல் 3 வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் அப்ப இப்ப அதுல என்ன சொல்றாருன்னா சமுத்திரம் இல்லாமல் போயிட்டுன்னா ஜனங்கள் இல்லாம போயிட்டாங்க. எந்த ஜனங்கள் இல்லாம போயிட்டாங்கன்னா புதிய வானமும் புதிய பூமியும் வரும் பொழுது அங்க நீதிமான்கள் மட்டும்தான் இருப்பாங்க, துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? முதல்ல காகம் எதை அடையாளப்படுத்துது? சாத்தான் அடையாளப்படுத்துது. தண்ணி எதை அடையாளப்படுத்துது? ஜலம் துன்மார்க்கரை அடையாளப்படுத்துது. அப்போ அதுக்கடுத்து சொல்லப்படுகிறது அந்த ஜலம் என்ன செய்ததா? வற்றி போயிட்டு அங்க யார் இல்ல? ஜலம் இல்ல, சமுத்திரம் இல்லைன்னா துன்மார்க்கர்கள் இல்லை. எப்போ ஆண்டவருடைய அந்த புதிய பூமி புதிய வானம் 1000 வருட அரசாட்சியில யார் இருக்க மாட்டாங்க? துன்மார்க்கர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அடுத்து அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா 8வது அதிகாரம் 9வது வசனம் ஆதியாகமம் 8:9 புறாவை என்ன செஞ்சோம்? வாசித்தோம். புறா எதுக்கு அடையாளம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புறா எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அல்லேலூயா. புறா எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அப்ப 8:11 வாசிக்கும் பொழுது சாயங்காலத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்ப பாருங்க, சாயங்காலத்தில் அது கொண்டு அது எங்க வந்ததா? பேழைக்கு வந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பகற்காலம் முடியும் மட்டும் அவன் கிரியை என்ன செய்யும்? இருக்கும். அப்படிதானே? ராத்திரியில தான் சாத்தான் என்ன செய்கிறான்? அதிகமாய் செயல்படுகிறான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் இந்த பூமியில என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் முடிஞ்ச உடனே அந்தி கிறிஸ்துவினுடைய காலம், சாத்தானுடைய காலம் என்ன செய்கிறது? இந்த பூமியில என்ன செய்கிறது? வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த புறாவினுடைய வாயிலிருந்து ஒளிவ மரம் எதை குறிக்கி? ஒளிவ இலை. சொல்லுங்க பாப்போம். ஒளிவ இலை எதை குறிக்கி? சொல்லுங்க. தண்ணி வந்திருச்சு, செடி முளைச்சிருச்சு. தண்ணி வந்ததுனால செடி என்ன செஞ்சிருச்சு? முளைச்சிருச்சு. எதை அடையாளப்படுத்துது? அபிஷேகம். ஒருத்தர் இப்படி கூட பாட்டு படிக்கிறார். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். யார் அப்போ? இன்னும் புரியல உங்களுக்கு? ஒளிவ மரம் யாரை குறிக்குன்னா விசுவாசிகளை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒளிவ மரம் யாரை குறிக்கி? விசுவாசிகளை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அப்போ காக்கா போக்கும் மரத்துமா என்ன செஞ்சது? இருந்தது. புறா என்ன செஞ்சிருச்சு? போயிட்டு ஒரு ஒளிவ மரத்தை என்ன செஞ்சிருச்சு? ஒளிவ மர இலையை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மணவாளனுக்காக மணவாட்டியாகிய நம்மை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. பரிசுத்த
ஆவியானவர் யாரு? நம்ம யாருக்கு கொண்டு போய் சேர்க்க போறாரு? மணவாளனாகிய இயேசுவினிடத்துல கொண்டு போய் என்ன செய்ய போறாரு? சேர்க்க போறாரு. அல்லேலூயா. இதை இன்னும் புரியுற விதத்துல சொல்ல போனா காலங்கள் நிறைய இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலம்னு 3 காலம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை காலம் இருக்குது? 3 காலம். அது வேத வல்லுநர்கள் என்ன செய்யறாங்க? பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து முதல் யுகம், பரிசுத்த ஆவியானவருடைய முதல் யுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் நோவா வரைக்கும் அங்க துன்மார்க்கர்கள் பெருகி இருந்தார்கள். பூமி அழிக்கப்பட்டது. 8 நீதிமான்கள் மட்டும்தான் இருந்தாங்க. முடிதல எத்தனை பேர் நீதிமான்கள் இருந்தாங்க? 8 பேர் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்ப ஆதாம் முதல் நோவா வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முதல் யுகம் என்ன செஞ்சது? முடிந்து போய்விட்டது. சரியா? இப்ப நீ எத்தனை நீதிமான் இருக்காங்க? 8 நீதிமான்கள். சரியா? இரண்டாவது யுகம் என்னன்னு பார்க்கும் பொழுது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் பூமிக்கு வந்து ரகசிய வருகை இருப்பீங்களா? அது வரைக்கும் இரண்டாவது யுகம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். இனி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம்ல, அது வரைக்கும் என்னது? இரண்டாவது யுகம். அப்பதான் அந்த பகற்காலம் முடிகிற வரைக்கும் அவருடைய என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, மணவாட்டியான சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இந்த உலகத்துல என்ன செய்யும்? வரும். மூணாவது யுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி. மூணாவது யுகம் என்னன்னா 1000 வருடம் அரசாட்சி. அதுலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதல் 7 உள்ள வசனங்கள். ஏசாயா 11 1 முதல் 7 உள்ள வசனங்கள் அது என்ன செய்கிறது? 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் வந்து 21ல இருந்து 21வது அதிகாரம் 1 முதல் 3 அங்க என்ன செய்கிறது? குறிக்கிறது. இதெல்லாம் முதல் யுகத்துல ஆதாம் முதல் நோவா வரைக்கும், இரண்டாவது யுகம் இயேசு மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்து ரகசிய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், மூணாவது யுகம் எதுன்னா 1000 வருட அரசாட்சி. அல்லேலூயா. அப்போ இங்கு சொல்லப்படுகிறது அந்த ஆதியாகமம் 8 10 11 வாசிக்கும் பொழுது வாசிங்க. பின்பு 7 நாள் கழித்து புறாவை என்ன செய்தானா? வேலையிலிருந்து வெளியேறிவிட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் என்ன செஞ்சதா? வந்து சேர்ந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? இரவிலே திருடன் வருகிற விதமாய் யார் வருவா? இயேசு வருவார். நான் நினையாத நாளிலே என்ன செய்வார்? வருவார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒளிவ மரத்து இலை என்பது நாம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்மை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய செட்டை நிலையிலே வைத்து என்ன செய்கிறாரா? பாதுகாத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம 8 ஆதியாகமம் 8:12 வாசித்தோம். வாசிங்க. இது புறாவை வெளியே விட்டான். அது அவனுக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தின் முதல் மாதம் முதல் தேதியில் பூமியின் மேல் இந்த ஜலம் வற்றி போயிட்டு. அப்ப பூமியில 7 வருஷம் கழிந்த பிறகு ஜலம் என்ன செய்ததா? வற்றி போயிட்டு. அப்ப துன்மார்க்கர்கள் இல்லாத ஒரு தேசத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 1000 வருட அரசாட்சியிலே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஏசாயா 44:7 வாசிக்கும் பொழுது ஏசாயா 44:7 அப்ப தேவனை போல திட்டமிடுகிறவன் ஒருவனும் என்னது இந்த உலகத்துல கிடையாது. அவரை போல சரியாக திட்டமிட்டு செயல்படுகிறவர்கள் ஒருவரும் என்ன செய்து கிடையாது. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் பயங்கரமானது. அல்லேலூயா. ஒரு சின்ன வசனத்துல ஒரு 7000 வருட சரித்திரத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்க போறது ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஓசியா 4:13 உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள்
அப்ப பாத்தீங்கன்னா இங்க புன்னை மரத்தினுடைய நிழல் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால் உன்னத பாட்டு 2:3 வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் புன்னை மரத்தின் நிழல், அதாவது நேசருடைய நிழலில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு டாபிக், அது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம எங்க அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நிழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய நிழலில் அமர்ந்திருக்கக்கூடிய காலங்கள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அந்தி சந்தி மதியான வேளை. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த 3 காரியத்தையும் செய்த நபர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு வேலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பேர் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் தேவ சமூகத்துல அமர்ந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். யாக்கோபுக்கு எல்லாம் இருந்துச்சா? யாக்கோபுக்கு எல்லாம் இருந்துச்சா இல்லையா? ஆனா ஏன் நைட்ல போய் அவன் ஜெபம் பண்ணா? ஆண்டவர் என்னை நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்ப அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருந்துச்சா? ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 19:27 வசிங்க. ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய். பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எப்ப எழுந்தான்? அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல யார் எந்திக்கணும்? குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? எந்திக்கணும். குடும்ப தலைவர் அதிகாலையிலே எழுந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க சாராள் அதிகாலையில எழுந்தாங்க, எங்க என்ன செய்யல? எழுதல. யார் எழுந்தா? ஆபிரகாம் எழுந்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்ததுனால தான் அந்த குடும்பம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமினுடைய பிள்ளை ஈசாக்கு யாருன்னா கோடீஸ்வரனுடைய மகன். அல்லேலூயா. அந்த கோடிகள் எப்படி வந்ததுன்னா தன்னுடைய தகப்பனுடைய ஜெபத்தின் நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ குடும்ப தலைவர்கள் அதிகாலையில எழுந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவனுடைய பிள்ளை அவனை பார்த்து வளர்ந்ததுனால அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு ஆதியாகமம் 24:63 வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 24:63 சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வரப்பட்டான். அப்போ இவன் எப்பொழுதும் சாயங்கால வேளையில ஜெபம் பண்ணி தியானம் பண்ற நேரத்துல யாரை பார்த்தா? இவனுக்கு உண்டான மனைவியை, நன்மையை என்ன செய்தான்? கண்டடைந்தான். அப்ப இரண்டாவது காரியம், குடும்ப தலைவர்கள் இல்ல வீட்டுல இருக்கிற வாலிப பசங்க சாயங்கால நேரத்துல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் என்னது? பைபிள் தேடி இங்க என்னது? நீங்கள் பழகி பெருகி பூமியை திரளாய் வர்த்திக்க விருத்தியாவீர்கள். அது நீங்கள் பழகி வர்த்திக்கப்படுங்க. அப்படி இல்லடா, திரளான வர்த்திக்க. இங்க தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வீட்டுல வச்சு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பந்து விளையாட நேரம் இருக்கு, செல்லுல கேம் விளையாட நேரம் இருக்கு, அம்மா அப்பா கூட என்னது ஏதாவது வாங்கி தரணும்னா கேட்டு அடம்பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா எதுக்கு நேரம் இல்ல? பைபிள் படிக்கல. ஆனா ஈசாக்கு அவன் பைபிள் படிச்சதுனால அவன் என்ன செஞ்சான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன செய்தான்? பைபிள் படிச்சதுனால என்ன செய்தான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். நல்ல மனைவி அவனுக்கு என்ன செஞ்சா? கிடைத்தார். அல்லேலூயா. அப்ப வருங்காலத்துல கல்யாணம் பண்ணணும், நல்ல மனைவி வேணும்னா என்ன செய்யணும்? ஆமா, ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் நல்ல மனைவி கிடைப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லன்னா மனைவினால என்ன உண்டாகும்?
நீங்க சரியாகிற வரைக்கும் மனைவி வச்சு உங்களை வந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? வறுத்தெடுப்பார். நீ சட்டியில போட்டு என்ன செய்வாரு? வறுத்தெடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பின்னிட்டு அணிந்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அப்ப பாருங்க, இந்த ராத்திரியில என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணணும். அப்ப இதுல யார குறிச்சு போட்டிருக்கு? இந்த சைடு உள்ளவங்க குறிச்சு என்ன செஞ்சிருக்கு? போட்டிருக்கு. அப்படிதானே? அப்ப இந்த சைடு உள்ளவங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணா இந்த சைடு உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது பக்கத்துல ஒரு கட்டையை வச்சா என்ன ஆகும்? அது எரியும். அப்புறம் மூணாவது கட்டை ஒண்ணு என்ன இருக்கு? பிள்ளை. அது பக்கத்துல இருந்ததுன்னா என்ன செய்யும்? எரியும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க காலையில, சாயந்தரம், மத்தியானம், நைட்டு ஜெபம் பண்ணலன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஆசீர்வாதம் இல்ல, இன்னும் நம்மள ஆசீர்வதிக்கணும்னா இந்த 3 பேர் செய்தது போல 3 வேளையும் ஆண்கள் என்ன செய்யணும்? அங்கிருந்து சவுண்ட் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. 3 வேளை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். 6:11 வாசிங்க. உன்னத பாட்டு 6:11. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். எங்க போனா? வாதுமை தோட்டத்துக்கு என்ன செய்தானா? போனான். என்னாகமம் 17:8 வாசிங்க. என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்கு பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப பாருங்க, இந்த ஆரோனுடைய கோல் எதுல வைக்கப்பட்டிருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. அது மண்ணுல வைக்கப்படல, அதுக்கு தண்ணி ஊத்தல, அதுக்கு உரம் போடல. முதல் நாள் வச்சாங்க, அடுத்த நாள் வைக்கும் பார்க்கும் பொழுது அது என்ன? பூ பூத்து, காய் காய்த்து, பழுத்து, இலை துளிர் விட்டு என்ன செஞ்சதான் இருந்தது. இது யார் செஞ்சது? தேவன் செய்தார். அதனால 3 வேளை குடும்ப தலைவர்கள் ஜெபம் பண்ணா அங்க மண்ணிலையும் வைக்கல, தண்ணியும் ஊத்தல, உரமும் போடல, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளுடைய வேலையோ நம்மளுடைய காரியங்களோ ஒண்ணும் அங்க செல்லாது. தேவ சமூகத்துல நாம் அமர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அமர்ந்து நாம் ஜெபிப்போமானால், தேவ சமூகத்தை நாம் சார்ந்து இருப்போமானால், தேவனை நம்பி இருப்போமானால், நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் ஆண்கள் மூலம் தன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க வீட்ல போய் சொல்லணும், நீங்க 3 வேளை ஜெபம் பண்ணலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி என்ன செய்யணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்க 3 வேளை நீங்க ஜெபம் பண்ணாதான் என்னது வரும்? சாப்பாடு வரும். அப்படிதானே? அவங்க ஜெபம் பண்ணதான் இங்க குறிச்சு போட்டுருக்கு. அப்படிதானே? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரும் கடுமையான ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நின்னாங்க, பரிந்து பேசினார்கள், தேவனை தேடினார்கள். அதன் நிமித்தம் அந்த சந்ததி எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் அங்க தண்ணி ஊத்தல, எதுவுமே செய்யல. நம்ம எதுவுமே நிறைய இன்னைக்கு செஞ்சு நம்மளுக்கு என்னது இல்ல, நிறைய வாய்க்காம இருக்குல்ல. அப்ப நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்து இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பூ பூத்து காய் காய்த்து அது கனி கொடுக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரலாம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரலாம். வாசிக்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் எப்படி கேட்கிறார்னா, ராஜாவுடைய வீடு அரண்மனை எப்படி இருக்கு பாத்தீங்களா?
அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுகிறாரு? அரண்மனை, ராஜாவினுடைய அரண்மனை எப்படி இருக்குமோ அப்படி அதை கட்டுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஜனங்களிடத்துல மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ யாருக்கு காணிக்கை கொண்டு வரப்படி சொல்லணும்? ஜனங்களிடத்துல மோசே ஆண்டவர் என்ன சொன்னார்? யாருக்கு காணிக்கை கொண்டு வரணும்னு சொன்னாரு? தேவனுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம காணிக்கை கொடுப்பது இல்ல, எதை கொடுத்தாலும் நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். நான் யாருக்கு கொடுக்கறேன்னா மோசேக்கு கொடுக்கல, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு கொடுக்கல, ஆசாரியனுக்கு கொடுக்கல, லேவியனுக்கு கொடுக்கல, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எது கொடுத்தாலும் அதை யாருக்காக கொடுக்கிறோம் என்றால், நம்மை உண்டாக்கின, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனோடு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 25:1-2 வாசிங்க. ஆதிய யாத்ராகமம் 25:1-2 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்ப நீங்க உங்க கையில வச்சிருக்கிற காணிக்கை யாருக்கு கொடுக்குறீங்க? மோகன் பாஸ்டருக்கு கொடுக்குறீங்க? இல்ல, யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்துல நீ என்ன செய்ய? வாங்கு. அப்ப கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? ரொம்ப சந்தோஷமா கொடுக்கணும். அப்படிதானே? இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கல எப்படி கொடுப்போம்? சந்தோஷமா என்ன செய்வோம்? கொடுப்போம். ஒரு நல்ல நாள் பண்டிகைக்கு ஏதாவது gift கொடுக்கல எப்படி கொடுப்போம்? அப்படினா கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? சந்தோஷமா. ஓடுறா வாங்கி கொடுத்தத போடாம இருக்கே அப்படின்னு என்ன செய்வோம்? அப்போ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? ஆமா, சந்தோஷமா கொடுக்கணும். 100 ரூபாய் கொடுக்கணும், என்ன செய்ய ஆண்டவரே, என்கிட்ட வேற காசு இல்லையா அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இருக்கிறதுல பெஸ்டா, நல்லதா, சிறந்ததா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இவங்க எதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 17 விதமான காணிக்கைகளை கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. 7 விதமான பொருட்கள் செய்வதற்கு. அல்லேலூயா. வாசிங்க 25:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். போதும். அப்ப பாத்தீங்கன்னா இது நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீலம், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்த்த ஆட்டு கடா தோல், தகசு தோல், சித்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூப வர்க்கங்களும், சுகந்த வர்க்கங்களும், ஏபோத் மார்பதக்கத்திற்கும் கோமேதகத்திற்கும் கற்களும் ரத்தினங்களும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதுல எத்தனை வருது? 16 வருதா? வாசிக்கும் பொழுது பொன்னு, வெள்ளி 2, 3, வெண்கலம் 4, இளநீலம் 5, இரத்தாம்பரம் 6, 7 மெல்லிய பஞ்சு நூல், 8 வெள்ளாட்டு மயிர், 9 சிவப்பு தீர்த்த ஆட்டு கடா தோல், அப்புறம் 10 தகசு தோல், 11 சித்தி மரம், 12 விளக்கெண்ணையும், அடுத்த அபிஷேக தைலம், அடுத்த தூப சுகந்த வர்க்கங்கள், 15 ஏபோத்தும் மார்பதக்கத்திலும் கோமேதகமும், 14 ரத்தினங்கள். அப்ப எத்தனை நாள்? 14. இப்ப 1 எங்க இருக்கு? மேல இருக்கு பாத்தீங்களா? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? முதல் காணிக்கை என்னது? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க மனப்பூர்வமா இருக்கிற வெள்ளி கொலுசு எல்லாம் கலந்துங்க. அல்லேலூயா. அப்போ அங்க மனப்பூர்வமாய் முதல்ல என்ன கொடுத்தாங்களா? பொன், வெள்ளி. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு ஆபேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைவுள்ளவன் அர்த்தம். ஆபேல்னா குறைவுள்ளவன். காயின் அப்படின்னா சம்பத்து உள்ளவன் அர்த்தம். காயின்னா
சம்பத் உள்ளவர். அப்போ குறைவுல இருந்து கொடுக்கிறது தான் கஷ்டம், அப்படிதானே? இப்ப என்கிட்ட ஒரு 200 ரூபாய் தான் இருக்கு. என்கிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 200 ரூபாய் தான் இருக்கு. இப்ப இந்த 200 ரூபாயை ஆண்டவர் காணிக்கை போட சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப என்கிட்ட வந்து இந்த 200 ரூபாய் தவிர வேற பணமே என்னது இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த 200 ரூபாய் போட்டுரு அப்படி. நான் முதல்ல என்ன நினைப்பேன்? ஆண்டவர் பேசல அப்படின்னு நினைப்பேன். ஆண்டவர் என் தேவையில சந்திப்பார்ல அப்படின்னு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு 200 ரூபாய் போடு அப்படின்னா, ஆண்டவர் நான் அடுத்த என்ன செய்வேன்? அடுத்த வீட்டுக்கு போகணுமே, பஸ் பிடிச்சு போகணும், இல்ல நடந்து போகணும், ஆட்டோ காசு பண்ணி எதுவுமே. நீ 200 ரூபாய் போடு அப்படின்னா இந்த குறைவில் இருந்து கொடுப்பது பெருசாக ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த 2 காசு போட்ட விதவை அந்த 2 காசு மட்டும்தான் அவட்ட என்ன செஞ்சது இருந்தது. அதனால ஆபேல் குறைவில் இருந்து என்ன செய்யலாம்னா கொடுத்தான். ஆனா காயின் வந்து சம்பத்துள்ளவன். விதை விதைத்து விதையை விதைத்தது யாருன்னா கர்த்தர். அதுல இருந்து அவனுக்கு அறுவடை வந்தது. அதுல கொடுத்ததுனாலதான் கர்த்தர் அவனை என்ன செய்தாரா குறைவுள்ளவனாக என்ன செய்தார் பார்த்தார் அப்படின்னு ஒரு வேத வல்லுநர் என்ன செய்யறாரு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நிறைவா இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா கொடுக்கலாம், அப்படிதானே? என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அதுல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, அந்த 10,000 ரூபாய் கொடுக்கிறது தான் என்னது பெரிய விஷயம், அப்படிதானே? அந்த 10,000 ரூபாய் கொடுக்கிறது தான் என்னது பெரிய விஷயம். அப்போ குறைவில் இருந்து கொடுக்கிறதை கர்த்தர் பெரிதாக என்ன செய்கிறார்? நம்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இங்க என்னத்தை கொடுத்தாங்கன்னா பொன்னை கொடுத்தார்கள். அல்லேலூயா. எதை கொடுத்தாங்க? பொன்னை கொடுத்தார்கள். அப்ப பொண்ணுன்னா பொண்ணுல என்னதெல்லாம் இருக்கு? பொண்ணுல என்னெல்லாம் செய்வாங்க சொல்லுங்க? பொண்ணுல மோதிரம், வேற கம்பல், செயின், வேற கொலுசு, ஒட்டியானம் எல்லாமே என்ன செய்யலாம்? செய்யலாம். அப்ப இந்த மோசே இடத்துல கொண்டு வந்து எதை கொடுத்தாங்களா? பொண்ணை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த பொண்ணை வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்ல உருக்குவாங்க? 1500 டிகிரி செல்சியஸ்ல என்ன செய்வாங்களா உருக்குவாங்க. இந்த பொண்ணோட எது சேர்ந்தா அது பொருளா மாறும்? செம்பு என்ன செய்யணும்? சேரும். இப்ப ஆண்டவர் வந்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாட்சி பெட்டி பசும் பொன்னினால் மூடப்பட்டது என்று வேதம். அது என்ன செய்ததா? பசும் பொன்னினால் என்ன செய்யப்பட்டிருந்தது? மூடப்பட்டிருந்தது என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்போ 17வது வசனத்தை வாசிங்க. 25. அப்ப ஆண்டவர் என்னத்தை வாங்கினாரு? என்னோட கூட நீங்க வந்தா தான் புரியும், இல்லைன்னா நான் ஏதோ பேசுறேன், நீங்க ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ ஆண்டவர் எதை வாங்க சொன்னாரு? பொண்ணை வாங்க சொன்னாரு. அப்ப இப்ப உடன்படிக்கை பெட்டியை எதனால மூட சொல்றாரு? பசு பொண்ணு. பொண்ணுன்னா என்ன? பசு பொண்ணுன்னா என்ன? பசு பொண்ணு நம்ம பசு பொண்ணு நினைச்சிடக்கூடாது. ஆமா. அப்போ பொண்ணுன்னா என்னது? செம்பு கலந்தது. பசு பொண்ணுன்னா சுத்தமான பொண்ணு. அதுல தங்கத்தை தவிர வேற எதுவுமே என்னது கிடையாது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்னா பொண்ணா இருக்கிறோம். பொண்ணா இருந்தா எங்க இருக்க முடியும்னா மோசேயுடைய கையில மட்டும்தான் இருக்க முடியும். மோசேயுடைய கையில தான் இருக்கணும். பசு பொண்ணா மாறினாதான் எங்க வர முடியும்னா கிருபாசனத்தின் மேல உடன்படிக்கை பெட்டியில உங்களை என்ன செய்வாங்க? போர்த்தி இருப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியில யாரு வீற்றிருக்கிறார்னா தேவன் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ பொண்ணாக இருந்தா எங்க போக முடியாதுன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துல தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா பசு பொண்ணாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போகிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க பொண்ணாக இருக்கிற நம்மை ஆண்டவர் 1500 டிகிரி செல்சியஸ்ல போட்டு என்ன செய்யறாருன்னா அதுல தேவையில்லாததெல்லாம் எடுக்கிறார். அல்லேலூயா. சிலரை வச்சு நம்மள வாட்டி என்ன செய்வாரு? வதக்குவார். அப்படி பிரச்சனை இது முடிஞ்சிருச்சு பாஸ்டர். ஆனா இன்னொன்னு என்னது? ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, ஸ்டார்ட் ஆனாதான் நல்லது. அல்லேலூயா. அப்ப அது முடிஞ்சிருச்சு. அடுத்த
இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகிட்டே இருக்கீங்கன்னா, நீங்க பொண்ணா இல்ல, இப்ப பசு பொண்ணா என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மாத்திக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வந்தா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லைன்னா தான் பிரச்சனை. பிரச்சனை இல்லைன்னா தான் உங்களை கடவுள் என்ன செய்யல, கண்டுக்கிடல. அவர் லிஸ்ட்லயே நீங்க எது இல்ல. பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்கி கொண்டே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ இந்த பொண்ணை உருக்குறது எதுக்காகன்னா, அதுல சேர்ந்து இருக்கிறதெல்லாம் என்ன செய்யறது? எடுக்கிறதுக்காக. அல்லேலூயா. அது எடுத்தாதான் என்னதான் மாறும்? பசு பொண்ணா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. பசு பொண்ணா என்ன செய்யும்? மாறும். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய கார் வந்து 80 கோடி ரூபாய். சரி 8 கோடி 8,000 கோடி ரூபாய். அது மேல அணுகுண்டே போட்டாலும் என்ன செய்யாது? ஒண்ணாகாது. ஆனா அதை விட பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை விட கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம பிரகாரத்துல இருக்கணும்னா நம்ம பொண்ணாவே என்ன செய்யலாம்? இருந்துக்கலாம். ஆனா நாம பசு பொண்ணா மாறினா தான் எங்க போக முடியும்? அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அப்போ இந்த பொன் எதை குறிக்கிறது என்றால் நீதியை குறிக்கிறது. இந்த பொன் எதை குறிக்கிறது? நீதியை குறிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன மெட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது? பொன் என்பது நீதியை குறிக்கிறது. நீதினா என்னன்னா சரியான நபர் அப்படிங்கறத வெளிப்படுத்துது. அப்படிதானே? நீதினா யாரு? சரியானது. அப்படிதானே? அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பிறரையோ இல்ல நம்மளையோ நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம சரியில்லாத நபரா பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் சரியான நபராக பார்க்கிறார். அல்லேலூயா. நீதிமானா என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நீதிமானா பார்க்கணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல எத்தனை கட்டளைகள் இருக்கு? 613 கட்டளைகள். இந்த 613 கட்டளைகளையும் சரியா என்ன செஞ்சிருக்கணும்? இருக்கணும். இந்த 613 கட்டளைகளையும் சரியான உலகத்துல யாருமே என்ன செய்யல? கடைபிடிக்கல. பழைய ஏற்பாட்டிலையும் கடைபிடிக்கல, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செய்யல? கடைபிடிக்கல. அப்போ இந்த 613 கட்டளைகள்ல ஒண்ணு மிஸ் ஆனால என்னது? முடிஞ்சு. ஆண்டவர் சொல்றாருல்ல, அந்த வாலிபனை பார்த்து நீ போய் அந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுவாங்க. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே என்ன செய்யல? நிறைவேற்று. அப்ப சரி, அப்ப போய் உங்க சொத்தெல்லாம் வித்து என்ன செஞ்சிரு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோட இவனால என்ன செய்ய முடியல. அப்போ உங்களுக்குள்ள எங்க இருந்ததுன்னா பொருளாசை என்ன செஞ்சது? இருந்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இப்ப இந்த நீதியை செய்யணும்னா எல்லாம் கரெக்டா செய்த ஒரு நபரால தான் அந்த நீதியை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்ப எல்லாம் கரெக்டா செய்கிறவர் யாருன்னா நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு பிதாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. நான் இப்ப எல்லாமே என்ன செஞ்சுட்டேன்? கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் நிமித்தம் நம்மளுக்கு என்ன சர்டிபிகேட் வருதுன்னா நீதிமான் அப்படிங்கிற சர்டிபிகேட். அல்லேலூயா. யார் நிமித்தம் நீதிமான் சர்டிபிகேட் வருது? அவர் நிமித்தம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர் சீட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ கூட்டிட்டு போறோம். அங்க போன உடனே அந்த டாக்டர் சீட் யாருக்கு தருவாங்க? சொல்லுங்க. சீட் யார் வாங்க போற? நான் கூட்டு போறது யார? எம்எல்ஏ. இந்த சீட் ரெக்கமெண்டேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க? உங்களை பார்த்து கொடுக்காங்களா? எம்எல்ஏ பார்த்து கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்க முகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தர மாட்டாங்க. ஆனா அவரை பார்த்து என்ன செய்யறாங்க? தாராங்க. ஆனா சீட் யாருக்கு? உங்களுக்கு. இதுதான் அங்க நடந்தது. அல்லேலூயா. பரிசுத்தவான் நீதிமான் என்கிறதான பட்டம் யாருக்கு? நம்மளுக்கு. பிதா யாரை பார்த்து கொடுக்கிறாரா? இயேசுவை பார்த்து. ஏன்னா அவர்தான் அந்த கட்டளைகளையும் அந்த நியமங்களையும் சரியாக கடைபிடித்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்,
அப்ப நீதி உண்டாக நீங்க நீதிமானா மாறுறதுக்கு யாரை விசுவாசித்திருக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதன் நிமித்தம் நம்ம அந்த 613 கட்டளை என்ன செய்யல? நிறைவேற்றல. 10 கட்டளையும் நம்மளுக்கு என்ன செய்யல? நிறைவேற்றல. ஆனா நம் குறைவுள்ளவர்கள் தான். இயேசு நமக்காக அதை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுனால, அவர் நீதிமான்ங்கிறதுனால, அவருக்கு பின்னாடி நாம் இருக்கிறதுனால நமக்கு நீதிமான் என்கிறதான சான்றிதழ் கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் சிலுவையில 19 யோவான் 19:30 வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப இயேசு காடிய வாங்கின பிறகு முடிந்தது என்று என்ன செய்தாரா சொன்னார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பாத்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு பில் பாஸ் ஆகணும். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா யாரு? ராய். இந்த ராய் ஒரு பில் பாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில் பாஸ் பண்ணி முடிச்ச உடனே, ஒரு சட்டத்தை நிறைவேற்றி முடிச்ச உடனே, அவன் பக்கத்துல ஒரு வேலையாளர் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, டட்டலியோ அப்படின்னு ஒரு சவுண்டா என்ன செய்வானா, சத்தம் போட்டு சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு என்ன செய்வாங்களா, அதுக்கு அர்த்தம். அப்ப அதே போலதான் இயேசு சொன்னார் சிலுவையில முடிந்தது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரலோக சட்டத்தின்படி, பரலோக திட்டத்தின்படி, தேவனாகிய பிதா வைத்திருக்கிற காரியத்தின்படி இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் நீதிமானாக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னார். அதான் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்தவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு குற்ற உணர்ச்சி இருக்கலாம், நமக்கு நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நீ அப்படி ஒன்ன பார்க்காத, நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், நீதிக்கு உட்படுத்தி உங்களை மீட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 613 கட்டளையை நம்ம நிறைவேற்றல, ஆனால் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தாரா, அவர் நிறைவேற்றினவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பொன் எதை குறிக்கின்றா, அது என்ன செய்கிறது, எதை குறிக்கிறது, நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வெள்ளி எதை குறிக்கி அப்படின்னா, மீட்கும் பொருளாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. வெள்ளியை கொடுத்ததுனா என்ன செய்யுமா, மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வெள்ளியை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், மீட்கும் பொருளாக. அதை யாத்திராகமம் 30:12 வாசிங்க. அவர்கள் ரத்தத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல கணக்கெடுக்கும் பொழுது மீட்கும் பொருளாக என்னத்தை கொடுக்கணுமா, தக்க அது என்ன போட்டிருக்கு, மீட்கும் பொருளாக மீட்கும் பொருளை என்ன செய்யணுமா, கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மீட்கும் பொருளை என்ன செய்யணுமா, கொடுக்க வேண்டும். அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அரை சேக்கல் என்ன செய்யணுமா, கொடுக்க வேண்டும். 38:25 வாசிங்க. யாத்திராகமம் 38:25. இன்னொரு வாசிங்க, லேவியராகமம் 5ஆவது அதிகாரம் 15-16. லேவியராகமம் 5:15-16. இதோட முடிங்க. அடுத்த வாரம் நம்ம வெண்கலத்தை குறித்து பார்க்கலாம். லேவியராகமம் 5:15-16. நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கால் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்புதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடே 1/5 அதிகமாய் கூட்டி ஆசாரியனுக்கு
அப்ப பாருங்க, மீட்கும் பொருளாக எதை கொடுக்கறாங்க? எதை கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? வெள்ளி. அல்லேலூயா. அப்ப வெள்ளி எதை குறிக்குன்னா மீட்கும் பொருள். அல்லேலூயா. நமக்காக பலியாக, நமக்கு பதிலாக என்ன செய்கிறது? கொடுத்து வாங்குறோம். அப்போ தப்பு செய்தவன் என்ன செய்யணுமா? அந்த சேக்கல், எத்தனை சேக்கல் நிறைய இருக்கிறதோ அந்த சேக்கலுக்கு கொண்டு போய் அப்படியே கொடுக்க முடியாது. வெளியே கொடுத்தோம்னா ஆண்டவர் வாங்கிட மாட்டாரு. அவர் அதுக்கு தக்க போய் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வரணும். இப்ப 20,000 50,000னா 20,000க்கு தக்க ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்து அங்க வந்து எங்க பலியிடணுமா? வெண்கல பலிபீடத்துல அதை என்ன செய்யணும்? பலியிட வேண்டும். அல்லேலூயா. ஆகிய லேவியராகமம் 27:2 வாசிங்க. விசேஷித்த பொருத்தனையை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்காலாகிய 50 வெள்ளி பெண்ணுக்கு வாசிங்க. அது பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. பெண் பிள்ளையை 30 சேக்கலாக என்ன செய்வது? மதிப்பு. இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்கும் போட்டா நிறைய வந்துடும், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் உங்களை என்ன எப்படி பார்க்கிறாரு? சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி பார்க்கிறாரு? சொல்லுங்க. எப்படிமா? ஒரே மாதிரி பார்க்கிறாரு. வேற தேவ சாயலோட பார்க்கிறாரு. சொந்த பிள்ளைய பார்க்கிறாரு. உங்களையும் என்னையும் அதுல வாஸ்தவத்துல இருக்கு மனவாட்டியா பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பெண்ணை மீட்கணும்னா எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்கணுமா? 30 சேக்கல். ஆண்டவர் எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்பட்டாரு? 30 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. அப்ப மனவாட்டியாகிய உங்களை மீட்பதற்காக அவர் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யப்பட்டார்? விற்கப்பட்டார். அப்ப இந்த 30 வெள்ளிக்காசு யாருக்கு சொந்தம்? 30 வெள்ளிக்காசு யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு, பிதாவுக்கு சொந்தம். அதனாலதான் யூதாஸ் என்ன செஞ்சான்? மரிக்கும் போது தேவாலயத்துல இந்த காசை வீசிட்டு போனான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆடு யாருக்கு சொந்தம்னா பிதாவுக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்ப அந்த பிதா எஜமானன் என்ன செய்தார் என்றால் எஜமானனுக்கு அந்த காசு என்ன செஞ்சது? போய் சேர்ந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சின்ன காரியம் தான் ஆண்டவர் நிறைய சத்தியத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவினிடத்திலே கிரயம் கொள்ளும்படி, பிதா அதை வாங்கிக் கொள்ளும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சது? நடந்தது. அப்ப தண்டனைக்கு மீட்கும் பொருளாக எதை கொடுக்கிறாங்க? வெள்ளியை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் வெள்ளியாக மாறி வெள்ளியை பிதாவினிடத்தில் கொடுத்து மீட்கும் பொருளாக நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அப்ப நீங்கள் நானும் ஆண்டவர் எதை கொடுத்து மீட்டாரா? ரத்தத்தை கொடுத்து மீட்டார். அப்படிதானே? மனுஷனை வந்து சாதாரணமா மீட்க முடியல, ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அப்ப கிரயம் கொடுத்து, விளை பொருளை கொடுத்து, அதற்கு பதிலா வேற ஒண்ணு கொடுத்துதான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்போ மத்தேயு 20:28 வாசிங்க. வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க என்ன செய்தாரா? வந்தார். அப்ப பாருங்க, இந்த மீட்கும் பொருள் இருக்குல்ல, இந்த பணத்தை, இந்த வெள்ளியை வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை அப்படியே நம்ம வளர்க்க முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? பலியிட வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணுமா? பலியிட வேண்டும். 27:4 வாசிங்க. மத்தேயு 27:4 மத்தேயு 27:9 வாசிங்க. லேவியராகமம் 27:4 வாசிங்க. அப்ப நம்ம கிரயத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டிருக்கிறார். லேவியராகமம் 27:4 வாசிங்க.
பெண் பிள்ளையை 30 சேக்கலுக்கு என்ன செய்கிறார்? மதிக்கிறார். அப்ப நீங்கள் நானும் தேவனுடைய மணவாட்டி. அப்படிதானே? மணவாட்டி யாரு? ஆனா பெண்ணா? பெண். அப்ப பெண்ணை மீட்கணும்னா 30 வெள்ளிக்காசு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவர் மீட்கப்பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, அப்ப எவ்வளவு அவதாரமோ அவ்வளவு அவதாரத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டி வாங்கி நம்ம வளர்க்க முடியாது. அந்த ஆட்டுக்குட்டி எங்க போகணும்னா லேவியனிடத்துல போய் அவனிடத்துல பாவ அறிக்கை பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அது என்ன செய்யப்படணும்? வெட்டப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? பலியிடப்பட்டார். யோவான் 12வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தா பணிவிடை செய்தார். லாசரு அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தார். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலக்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பலியாக நம்ம என்ன செய்தாரா? மீட்டெடுத்தார். அப்படிதானே? இப்போ எங்க வராருன்னா இயேசு பெத்தானியாவுக்கு வராரு. இயேசு இப்ப என்ன செய்ய போறாரு? பஸ்காவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க என்ன செய்யறாரு? வருகிறார். இங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அநேகர் இவன் எந்த பேச்சு பேசல, யாருக்கும் சுவிசேஷம் சொன்னாலும் எங்கேயுமே என்ன செய்யல, எழுதல. ஆனா இவன் உயிர் தெழுந்ததை கண்டு அநேகர் வந்து என்ன செஞ்சாங்களா? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்ப இயேசுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கி இந்த பலியாயிட்டார்ல, அடுத்த வெண்கலம் எதை குறிக்கிறது அப்படின்னா வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெண்கலம் என்ன செய்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. முதல்ல நம்ம என்ன செஞ்சாரு? பொன் நீதியை குறிச்சது. நீதியை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். வெள்ளி எதை குறிக்கிறது? மீட்பை குறிக்கிறது. மீட்பாவும் என்ன செஞ்சிட்டார்? மாறிட்டார். இப்ப நியாயம் தீர்க்கப்படணும். நியாயம் தீர்க்கப்படணும்னா என்ன செய்யப்படணும்? சிலுவையில அடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவையில என்ன செய்யப்படணும்? அடிக்கப்பட வேண்டும். இப்ப ஒட்டுமொத்த பாவம் யார் மேல இருக்கு? ஒரு பாவத்தாலே நம்மளால என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. அப்ப ஒட்டுமொத்த பாவமும் யார் மேல இருக்குன்னா இயேசுவின் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சிலுவை பலியாகுவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி இயேசு நிசான் மாதத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாங்க? தெரிந்திருக்காங்க. 10வது நாள்ல அதை என்ன செஞ்சாங்க? தெரிந்திருக்காங்க. 14வது நாள்ல அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்போ 8ஆம் நாள்ல இந்த ஆட்டுக்குட்டி எங்க போகணும்? ஆசாரியன் இடத்துல தன்னை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப 8ஆம் நாள்ல பெத்தானியாவுக்கு போறாரு. வெள்ளிக்கிழமை. 9வது நாள் ஓய்வு நாள். அவர் எங்கேயும் போகல. 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை லாசருவை பார்க்க வருகிறார். அங்க அநேகர் அவரை கண்டு என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறார்கள். இதுக்கப்புறம் அவர் பலியாக போகிறார். அல்லேலூயா. இப்ப லாசருவை எல்லாரும் விசுவாசித்து நடக்கும் பொழுது இங்க ஒரு பெரிய புரட்சி நடக்கு. இயேசு நமக்கான ராஜாவாக மாறிவிட்டார் என்று எல்லாரும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. மத்தேயு 21:4 வாசிக்கும் பொழுது மத்தேயு 21:4 அப்ப இங்க வேற வல்லுநர்கள் சொல்றாங்க இயேசு இந்த பவனி வந்தார் பாத்தீங்களா? ஸ்தோத்திர பாட்டு பாடி வரும்போது அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்கள் அவர் பின்னாடி இருந்தாங்க. எத்தனை லட்சம் ஜனங்கள்? 6 லட்சம் ஜனங்கள். இவங்க இப்ப என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய வஸ்திரத்தை கலட்டி என்ன செஞ்சாங்க? மேல் வஸ்திரத்தை கலட்டி அவருக்கு விரிச்சி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அப்படிதானே? அதுல நடந்து வாங்க ராஜா அப்படின்னா இயேசுவை ஜனங்கள் ராஜாவாக அங்கீகரித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை எப்படி அங்கீகரிச்சிருக்காங்க? ராஜாவாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா இவர் எங்க வரணும்? நியாயம் தீர்க்கப்பட வரணும். அப்ப ராஜாவாக அங்கீகரிச்ச பொழுது இவர் பவனி வருகிறார். இந்த பவனி வந்து நேரா வந்து 2 ரோடு பிரியுது. இடது பக்கம் போனா தேவாலயம், வலது பக்கம் போனா பிலாத்துவினுடைய கோட்டை. இப்போ ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இயேசு எனக்கான ராஜா. அப்ப இயேசுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த பாவத்தெல்லாம் விட்டுடலாம்ல. நேரா அங்க போனா என்னது?
ராஜாவாய். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் என்னது புதிய புதிய கட்சிகள்லாம் வரும்பொழுது என்னது மக்கள் உங்களை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு சொன்னோன்னா அதை நம்பி என்ன செய்யறாங்க நிறைய பேர் போறாங்க. அதே போல அன்னைக்கு கடவுளுக்கு தெரியும் இந்த மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, அப்படிதானே? அதனால அவர் மக்களை நம்மளை நேரம் நடந்து போயிட்டே இருந்தாரு. எல்லாரும் ராஜா வாழ்க, ஓசன்னா தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி பயங்கரமா இன்றைய முதல்வர், நாளைய தலைவர், அடுத்த நாள் பிரதமர் எல்லாம் என்ன செய்யறாங்க, புகழ்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்போ அங்க டிஸ்கஷன் எல்லாம் நடந்தது. ஒருத்தர் பேரு சொல்லியிருப்பாரு, நான் தான் முக்கிய மந்திரிப்பா, என்ன கேட்காம ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. யூதாஸ் சொல்லியிருப்பாரு, நான் தான் நிதி அமைச்சர், என்கிட்ட தான் எல்லா நிதி என்ன செய்யணும் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, நான் தான் வாட்டர், தண்ணி, கரண்ட் சப்ளை எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு அங்க பங்கு போடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இயேசு நடந்து போனாரு. இவர் எங்க போனோம், வலது பக்கம் போனோம். எங்க போனோம், வலது பக்கம் போனா பிலாத்தினுடைய கோட்டை, அங்க போனா அவர் ராஜா. ஆனா இடது பக்கம் போனாரு. அவர் யூதர்களை நினைச்சிருந்தா வலது பக்கம் போய் ராஜாவா இருப்பாரு. அவர் உங்களையும் என்னையும் நினைச்சதுனால இடது பக்கத்துல போய் அவர் ஆசாரி இடத்துல தன்னை காண்பித்து அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக என்ன செய்யப்பட்டாரு, நீதியை செய்தார். இரண்டாவது உங்களை மீட்டார். மூணாவது உங்களுக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிப்பை அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 24:53 வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24:53. பின்பு அந்த ஊழியக்காரன் எலியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரெபெக்காளுக்கு என்ன கொடுக்கறான், நல்ல வசனம், பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகள். முதல்ல என்ன கொடுக்கறாரு, வெள்ளி உடைமை கொடுக்கிறார். அப்ப வெள்ளி எதை அடையாளப்படுத்துது, அப்ப உலகத்தில் இருக்கிற ரெபெக்காளை மீட்பதற்கு முதல்ல என்ன கொடுக்கிறாரு, வெள்ளியை கொடுக்கிறார். இரண்டாவது பொன், பொன் எதை குறிக்கிறது, நீதியை குறிக்கிறது. அடுத்த வஸ்திரங்கள், வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா ரட்சிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப உங்க மேல என் மேல ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போத்தி இருக்கிறார். அதை யாராலையும் கிழிக்க முடியாது. அல்லேலூயா. சாத்தான் அதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அப்ப உலகத்தில் இருந்த ரெபெக்காளை, இப்ப நீங்க இந்த மணவாட்டி, இந்த ஆபிரகாம் பிதாவை அடையாளப்படுத்துகிறார். இந்த ஆபிரகாம் யாரை அடையாளப்படுத்துகிறார், பிதாவாகிய தேவனை. இந்த ஈசாக்கு குமாரனாகி இயேசுவை என்ன செய்கிறார், நினைவுபடுத்துகிறார். இந்த ஊழியக்காரன் எதை நினைவுபடுத்துகிறார் என்றால் ரெபெக்காளை மீட்கிற மீட்பராக என்ன செய்கிறார், வருகிறார். அல்லேலூயா. அப்ப இங்கு முதல்ல கொடுக்கப்பட்டது என்னன்னா, ரெபெக்காள் உலகத்தில் இருக்கிறார், அவள் பாவத்தில் இருக்கிறார், அவளை மீட்பதற்கு முதலாவது வெள்ளியை கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அவள் பொன்னை கொடுத்து நீதியை என்ன செய்கிறார், நீதிமான் சொல்றார். நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நீ இப்ப யாரு, நீதிமான். மூணாவது வஸ்திரத்தை கொடுத்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற, அதை இழந்து போகாதே, அதை யாரும் பறிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிகிறதா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்க நல்ல சத்தியத்திற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வெள்ளி பொன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெண்கலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், மீட்பு நீதியை செய்யும்படி, மீட்கும் பொருளாய் நியாயம் தீர்க்கப்படும்படியாக ஆண்டவர் நீர் அப்பா எங்களுக்காக செய்த காரியங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்டு ஆண்டவரை உணர்ந்து வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம்